முருகாசரணம். திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயில் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே. திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயில் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவேனின் அருளதருளி எனையும் மனதோடடிமை கொள்ளவும் வரவேணும். அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவேனின் அருளதருளி எனையும் மனதோடடிமை கொள்ளவும் வரவேணும். சமரமுகவெல்ல சுரர் தமது தலைகள் உருள மிகவேனில் சலதி அலற நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே. சமரமுகவெல்ல சுரர் தமது தலைகள் உருள மிகவேனில் சலதி அலற நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே. வெம்மரவு அணையில் இனிது துயலும் விழிகள் நளினன் மருகோனே. மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. வெம்மரவு அணையில் இனிது துயிலும் திழிகள் அழினன் மருகோனே. மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவேனின் அருளதருளி எனையும் மனதோடடிமை கொள்ளவும் வரவேணும். அருளதருளி எனையும் மனதோடடிமை கொள்ளவும் வரவேணும். முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. பழனிமலை ஆண்டவனுக்கு அரஹரோஹரா. முருகாசரணம். முருகாசரணம். இந்த திருப்புகழ் பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் மிகவும் உணர்ச்சிகரமாக ஒரு வேண்டுதல் வைக்கிறார். திமிர உததி அணைய நரக ஜனனம் என்று அவர் சொல்வது இந்த உலக வாழ்க்கையே ஒரு இருள் நிறைந்த கடல் மாதிரி இருக்கிறது. அதில் விழுந்துவிட்டால் அது நரகத்தைப் போலவே துன்பம் நிறைந்ததாக இருக்கும். அந்த நிலைக்கு நான் போகாமல் இருக்க வேண்டும் என்று அவர் முருகனை வேண்டுகிறார். அடுத்து செவிடு குருடு வடிவு குறைவு என்று சொல்வது நான் பிறவியெடுக்க வேண்டியிருந்தாலும் கேட்க முடியாதவனாகவோ பார்க்க முடியாதவனாகவோ அல்லது உடல் குறைபாடு கொண்டவனாகவோ பிறக்க வேண்டாம். அதற்கு பதிலாக தேவர்கள் போல உயர்ந்த குலத்தில் நல்ல அறிவும் நல்ல பண்பும் உடையவனாக நான் பிறக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் அதைவிட முக்கியமான வேண்டுகோள் என்ன? உன் அருளால் என்னை அடிமையாக ஏற்றுக்கொள் என்பதுதான். அதாவது என்னை உன் பக்தனாக மாற்றிக்கொள், என் மனது முழுவதும் உன்னோடு சேர்ந்து இருக்கட்டும் என்று முருகனிடம் சொல்கிறார். பின்னர் முருகனின் வீரத்தை நினைவு கூறுகிறார். அசுரர்களை சமரத்தில் வெற்றி கொண்டு அவர்களின் அகம்பாவத்தை களைந்து உலகத்தை காப்பாற்றிய வீரன் நீதான். அதனால் என்னை போன்ற ஒருவரையும் உன்னால் காப்பாற்ற முடியாதா என்று அன்போடு கேட்கிறார். அடுத்து அவர் முருகனை அழைக்கும் விதம் மிகவும் அழகு. ஆதிசேஷன் மேல் உறங்கும் விஷ்ணுவின் மருமகனே, கரிய நிறமுடைய சிவபெருமானின் குமாரனே, பழனிமலை வாழும் பெருமாளே என்று முருகனை பல பரிமாணங்களில் புகழ்கிறார். மொத்தத்தில் இந்த பாடல் என்ன சொல்லுறது என்றால், இந்த பிறவி சுழற்சியிலிருந்து தப்பிக்க, நல்ல வாழ்க்கை கிடைக்க, அதிலும் முக்கியமாக இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும். அதற்காக முருகனை முழு மனதுடன் சரணடைவதே முக்கியம் என்று நமக்கெல்லாம் உணர்த்துகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. பழனிமலை வாழாண்டவனுக்கு அரஹரோஹரா. முருகாசரணம்.